Hello friends, வணக்கம் and welcome back to Tamil College to Career channel. இது Relational Database ஓட session 2. இந்த வீடியோவில் Relational Database ஓட important factors, அதாவது Database Normalization and Database Constraints பற்றி பார்க்க போகிறோம். Database Normalization and Database Constraints தான் first step in designing and modeling a database. யூஸ்வலாக நார்மலைசேஷன் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், எம்ப்ளாயி டேபிள் அதை தான் மோஸ்ட்லி ரெஃபரன்ஸாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் நம்மளோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கிஃப்டட் டேட்டாபேஸ் அதை எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம எல்லா தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸையும் எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எடுத்திருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, மேனேஜிங் கிஃப்ட்ஸ் விச் ஆர் ரிசீவ்ட் ஃபார் அக்கேஷன்ஸ். அதாவது நம்ம வீட்டில் வந்து பர்த்டே, ஆனிவர்சரி, மேரேஜ் அதெல்லாம் நடக்கும். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லோரும் வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு நோட்டு இல்லை ஒரு டைரி அதில் தான் எழுதி வச்சு மேனேஜ் பண்ணுவோம். அதனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம போன வழியில் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ப்ராப்ளம்க்கு தான் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் பண்ண போகிறோம். அதை தான் வந்து நம்ம கிஃப்டட், அதாவது கிஃப்ட் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம எல்லா டேட்டா எண்ட் டு எண்ட் டெக்னாலஜிஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்ப்போம். அடுத்த பிளேலிஸ்ட்டில் வந்து NoSQL டேட்டாபேசஸ், அப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் டெக்னாலஜி. ஸோ எல்லா டேட்டா ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டிசைனிங் எனி ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கன்வெர்ட் யுவர் டேட்டா டு அ டேபிள் ஃபார்மேட். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸாக உங்கள் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம முன்னாடி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும்போது எல்லாம் ஸ்டிக்கி நோட்ஸாக இருந்தது. அதை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றினா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 4 காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஈவெண்ட் ரெஃபரன்ஸ், அட்ரஸ், nth ஈவெண்ட், காண்டாக்ட் நம்பர். ஸோ ஈவெண்ட் ரெஃபரன்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு ஈவெண்ட்டை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஈவெண்ட் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்தோட அட்ரெஸ்ஸு, அப்புறம் nth ஈவெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேன்னா எத்தனாவது பர்த்டே, ஆனிவர்சரினா எத்தனாவது ஆனிவர்சரி, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த nth ஈவெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு காண்டாக்ட் நம்பர், நம்ம கிஃப்ட் பண்ணுறவங்களோட காண்டாக்ட் நம்பரை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்ம டேட்டாபேஸில் வந்துட்டு 12 காலம்ஸ் ஆஃப் டேட்டா இருக்க போகுது. ஸ்டெப் 2 வந்து டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் அண்ட் டேட்டாபேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நார்மலைசேஷன் டீப்பராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸை நார்மலைஸ் பண்ணலை அப்படின்னா அதனாலலாம் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் டெஃபினேஷன் நார்மலைசேஷன் பார்த்தோம்னா, சங்கிங் ஒன் பிக்கர் என்டிட்டி, அதாவது டேபிள் டு மெனி ரிலேட்டட் ஸ்மாலர் என்டிட்டிஸ். அதுதான் வந்து சிம்பிள் டெஃபினேஷன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூசஸ் டேட்டா ரிடண்டன்சி, அதாவது டிப்ளிகேட் டேட்டா, அண்ட் எலிமினேட்ஸ் அதர் இரெகுலாரிட்டிஸ். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ரிடண்டன்சி. ஸோ நம்ம எல்லா டேட்டாவையும் ஒரே ஒரு டேபிளில் நார்மலைஸ் பண்ணாமல் ஒரே டேபிளில் வைக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் டியூப்ளிகேட் டேட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. இது வந்து ஒன்லி ஸ்டோரேஜ் இஷ்யூ மட்டும் ரைஸ் பண்ணாது. இதோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாமலிஸ், அதாவது இர்ரெகுலாரிட்டிஸ். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் அனாமலிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அனாமலி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேபிளில் ஒரு 10 லட்சம் ரோ இருக்குது. அந்த 10 லட்சம் ரோவில் வந்துட்டு இந்த மேரேஜுங்கிற என்டிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது இந்த மேரேஜ் ஹாலோட அட்ரஸ் சேஞ்ச் ஆகுதோ இல்லை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணும்போதே தப்பாக இன்சர்ட் பண்ணிட்டோம், சம் டேட்டா வந்து தப்பாக இன்சர்ட் பண்ணிட்டோம், அதை வந்து அப்டேட் பண்ணணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 10,000 ரோஸ்க்குமே வந்துட்டு நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அரேஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்டேட் அனாமலி. நீட் டு அப்டேட் ஆல் தி அஃபெக்டட் ரோஸ் ஆஃப் த டேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா delete அனாமலி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா delete ஆஃப் attributes lead to deletion of another attribute category. சிம்பிளாக பார்க்கணும்னா இங்கே நம்ம டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள், அதாவது ஈவெண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெம்பிள் நேமிங் செரமனிக்கு. அதே மாதிரி கிஃப்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டைப் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்ன்னு இருக்குது. சப்போஸ் இந்த ஒரு ரோவை நீங்கள் delete பண்ணிங்கன்னா இந்த டெம்பிள் அண்ட் கிளாத் இந்த கம்ப்ளீட் கேட்டகரி இன்ஃபர்மேஷனே நம்ம டேட்டாபேஸ்லேருந்து delete ஆகிடும்.
ஸோ அதுதான் வந்துட்டு delete anomaly if we keep all the data in only one table without normalization. மூணாவது பார்த்தீங்கன்னா insert anomaly. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கைண்ட் ஆஃப் ஆப்போசிட் deletion anomaly. Without having one attribute, the other attribute cannot be inserted. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபுல் என்ட்ரி ஒரு ரோ, அதாவது இந்த கிஃப்ட் டைப் ஃப்ராக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோ இல்லை அப்படின்னா யூ கான்ட் இன்சர்ட் எனி அதர் இன்ஃபர்மேஷன் லைக் கிளாத் அப்புறம் டெம்பிள், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வராது. ஸோ இதுதான் ரெண்டு பெரிய ப்ராப்ளம் இஃப் யூ ஆர் நாட் நார்மலைசிங் எ ரிலேஷனல் டேட்டாபேஸ் டேபிள். ரிலேஷனல் டேட்டாபேஸை நார்மலைஸ் பண்ணலை அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்றத பார்த்தோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் நார்மல் ஃபார்ம்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. 1 to 5th நார்மல் ஃபார்ம். இதில் வந்து 3.5 நார்மல் ஃபார்ம் ஆர் பாய்ஸ் கார்ட் நார்மல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் நார்மல் ஃபார்ம் பண்ணும்போதே நம்மளோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதாவது டூப்ளிகேட் டேட்டா, அப்புறம் டேட்டா இன்டிகிரிட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த தேர்ட் நார்மல் ஃபார்ம் வரும்போதே மோஸ்ட் ஆஃப் த யூஸ் கேஸஸ் சஃபிஷியன்ட் ஆகிடும். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மலைசேஷன் என்ன டெஃபினேஷன் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, ஒன் பிக் என்டிட்டியை வந்துட்டு ஸ்மாலர் சங்க்ஸாக ரெடியூஸ் பண்ணுறது தான் நார்மலைசேஷன் பார்த்தோம். ஸோ the greater level of normal forms leads to more number of new tables. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பெரிய டேபிளை எடுத்துகிட்டு first normal form to 5th normal form போனீங்கன்னா that one table can lead to 7 or 8 new tables, small tablesஸாக வரும். அதனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, you have to join multiple tables to get your desired result. ஸோ இதுதான் பொறுத்த வரைக்கும் நார்மலைசேஷனில் ஒரு ட்ராபேக்னு சொல்லுவாங்க. அந்த ரீட் பண்ணுற டைம் வந்து ஜாஸ்தியாகும், பிகாஸ் we have to join multiple tables to get the required data. ஸோ பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி we have to trade off till what normal form we can go and stop. ஸோ நம்ம யூஸ் கேஸ், அதாவது கிஃப்டட் டேட்டாபேஸஸில் we are going to see only till third normal form. அப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஸ் நார்மலைசேஷன் a mandatory database requirement அதுன்னு கேட்டிங்கன்னா, இது எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்பஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். இப்போ உங்கள் டேட்டாபேஸ் வந்து ரைட் இன்டென்சிவ், எவ்ரி செகண்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோரேஜ், அப்புறம் டேட்டா கன்சிஸ்டன்சி, இன்டிகிரிட்டி, இதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஸோ உங்கள் டேட்டாபேஸ் வந்து ரைட் இன்டென்சிவ் டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் recommended to go for normalization. On the other hand, உங்கள் டேட்டாபேஸ் வந்து ரீட் இன்டென்சிவ் டேட்டாபேஸாக இருக்குது, அதாவது எனக்கு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் கிடையாது, இன்டிகிரிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் என்னோட querying வந்துட்டு ரொம்ப குயிக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு நார்மலைசேஷன் தேவையில்லை. அதாவது you are going to keep one big table only. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ யூ கேன் directly take the data from one table. ஸோ ரீட் இன்சென்டிவ் டேட்டாபேஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் need not be needed. So most of the NoSQL databases பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்காது, பிகாஸ் அதெல்லாம் என்னன்றது நம்ம அதோட பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம லேட்டர் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். பட் இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சு தான் யூ கேன் டிசைட் வெதர் நார்மலைசேஷன் இஸ் ரெக்வயர்ட் ஆர் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஆர் டேட்டாபேஸ். அடுத்தது வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம டீடைல் செஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் பார்த்துடலாம் இன் ப்ராக்டிஸ் அண்ட் தியரி யூசேஜஸ். ஸோ டேட்டாபேஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் யூஸில் டேபிள் நம்ம சொல்லுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் யூசேஜ். டேபிள் சொல்லுவோம், தியரிட்டிக்கலாக அது என்டிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரோஸ், அதை வந்து அதுக்கு வேறு நேம்ஸ் பார்த்தீங்கன்னா டப்பிள் சொல்லுவாங்க, ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலம்ஸ், அட்ரிபியூட்ஸ், கேண்டிடேட்ஸ், இது எல்லாமே சேம் தான். ஃபைனலாக வந்து வேல்யூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இன்டிகிரிட்டியை எனேபிள் பண்ணுவாங்க இன் டேட்டாபேஸஸ். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸஸில் வந்து கீஸ், இந்த கீஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு எனேபிள் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது: பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ. இதுக்கு பார்த்தீங்கன்னா மோரல்லெஸ் பிரைமரி கீயும் யூனிக் கீயும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், பட் வித் சர்டன் டிஃப்ரென்சஸ். இப்போ பிரைமரி கீ ஒரு பிக் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஸ்வலாக பிஸ்னஸ் இல்லை இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு டேபிள் வச்சுருக்காங்கன்னா மோஸ்ட்லி பிரைமரி கீ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடியா தான் வச்சுருப்பாங்க. 1 2 3 4 5 அந்த மாதிரி ஒரு நியூமெரிக் ஐடியா தான் இருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு காலமோ இல்லை செட் ஆஃப் காலம் வேல்யூஸ் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்றது நீ இன்டிகிரிட்டி எனேபிள் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் யூனிக் கீ. ஸோ
இங்கே ப்ரைமரிக்கும் யூனிக்காக ஒரு ரோ ஐடென்டிஃபை பண்ணும், அதே மாதிரி யூனிக்கும் யூனிக்லி டிட்டர்மைன்ஸ் அ ரோ, பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி கீ அண்ட் யூனிக் கீ. அப்புறம் ப்ரைமரி கீ பார்த்தீங்கன்னா இட் cannot accept null values, பட் யூனிக் கீ கேன் accept null values. அப்புறம் presence in a table. ஸோ ப்ரைமரி கீ ஆல்வேஸ் கேன் பி ஒன்லி ஒன் ஃபார் எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும், பட் யூ கேன் ஹேவ் மோர் தென் ஒன் யூனிக் கீஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் வில் பி யூஸ்ட் இன் relational databases. We'll start normalizing our gifted database. So first normal form. இதுக்கு ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா column of a table cannot hold multiple values or it should hold only atomic values. இதுக்கு நம்ம டீட்டெயிலாக நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம் இதுக்கு டெஃபினேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பிரைமரி அண்ட் நான் பிரைமரி காலம்ஸ் ஆர் கீஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் டேட்டாபேஸ் வில் பி இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மோட ஸ்டெப் 1. ஸோ column of a table cannot hold multiple values or it should be atomic values. இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட டேபிளில் இந்த பர்டிகுலர் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் 2 values ஃபார் அ காலம். அதாவது அங்கிள் வந்துட்டு சிஸ்டர் மேரேஜுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஹீ ப்ரெசென்டட் 2 gifts. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே கன்வென்ஷனலாக ஒரு ரோவை ஆட் பண்ணிவிட்டு இங்கே கிஃப்ட் ரிசீவ்டில் 2 வேல்யூஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இட் ஷுட் நாட், இதுதான் இங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ காலம் வேல்யூ cannot be மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரிசீவ்ட் 1, கிஃப்ட் ரிசீவ் 2 அப்படின்னு ஆட் பண்ணலாம். பட் அது வந்து ஸ்கேலபிள் சொல்யூஷன் ஆர் ரெக்கமெண்டட் சொல்யூஷன் கிடையாது. யூஸ்வலி ரிலேஷனல் டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் அவர் டேட்டாபேஸ் ஷுட் க்ரோ வெர்டிகலி, அதுதான் ரெக்கமெண்டட் அப்ரோச். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we converted this one row to 2 rows. அதாவது to make column value atomic, we have converted this one row to 2 rows. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணியாச்சு இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மோட ஸ்டெப் 2, அதாவது ஐடென்டிஃபை பிரைமரி அண்ட் நான் பிரைமரி காலம்ஸ், அதான் நம்ம பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம எப்போவுமே வந்துட்டு நார்மல் ஃபார்ம் பண்ணும்போது we have to take the latest டேபிள். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டெப் 1ல் வந்துட்டு we satisfied the condition, so we have to take the latest table here. ஸோ இந்த டேபிள்லேருந்து நம்ம வந்துட்டு இப்போ எது பிரைமரி கீயாக இருக்கலாம், எது வந்து நான் பிரைமரி காலம்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். நீங்கள் கூட வீடியோ பாஸ் பண்ணிட்டு யூ கேன் திங்க் அபவுட் இட் ஃபார் அ மூமெண்ட். பட் நான் எதெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 3 காலம் வந்து பிரைமரி கீ கேண்டிடேட்டாக எடுத்திருக்கேன். அதாவது ஈவெண்ட் ரெஃபரன்ஸ், கிஃப்ட் ரிசீவ்ட் அண்ட் கான்டாக்ட் நம்பர். இது எதுக்கு நான் இந்த 3 காலம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஐ ஃபெல்ட் தட் திஸ் 3 காலம்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பிரைமரி கீ டு ஐடென்டிஃபை அ காலம் ரோ யூனிக்லி அப்படின்றதுக்காக. ஸோ எதுக்காக நான் 3 காலம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் ரெஃபை மட்டும் வச்சு நம்ம பிரைமரியாக கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா ஒரு நாளில் வந்துட்டு ஈவெண்ட் வந்து ஒன்றா தான் இருக்கும், பட் கிஃப்ட்ஸ் நிறையா வரும். அப்புறம் வேறு ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேம் கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அது வந்து யூனிக்காக இருக்காது. இப்போ ஈவெண்ட் ரெஃபரன்ஸையும் கிஃப்ட் ரிசீவ்டையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட் வில் நாட் பி யூனிக். ஏன்னா இப்போ பர்த்டேவுக்கு கிஃப்ட் ரிசீவ்டு வந்து 2 பேர் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு 2 ரோ வந்துருச்சு. ஸோ இட் கேனாட் பி யூனிக். அப்புறம் கான்டாக்ட் நம்பர், யார் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ திஸ் 3 கேன் கம்பஸ் அ பிரைமரி கீ. வித் தட் வி கேன் ஐடென்டிஃபை அ ரோ யூனிக்லி. ஸோ அதுக்காக தான் நான் இந்த 3 காலம் எடுத்திருக்கேன். ஸோ மோர் தென் 1 காலம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கீ டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, தட் வி கால் இட் as composite key. இன் திஸ் கேஸ் இட் இஸ் composite primary key. மீதி இருக்கிற எல்லா காலம்ஸும் என்ன வரும்னா நான் பிரைமரி கீஸ். நவ் செகண்ட் நார்மல் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம இன்க்ரிமெண்டல் நார்மல் ஃபார்ம் போகும்போது இட் ஷுட் பி ப்ரெசென்ட் இன் த ப்ரீவியஸ் நார்மல் ஃபார்ம். அதே மாதிரி இங்கே வந்து இட் ஷுட் பி இன் த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ் ஆர் காலம்ஸ் must be fully dependent on the primary key. அதாவது எல்லா நான் பிரைமரி காலம்ஸும் should be dependent on the primary key. இன்னொரு விதமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடென்டிஃபை அண்ட் டேக் அவுட் பார்ஷியல் டிபெண்டன்ட் அட்ரிபியூட்ஸ். இதுக்கு நம்ம டீட்டெயிலாக என்னங்கிறத பார்க்கலாம். பட் இதுதான் டெஃபினேஷன் ஃபார் செகண்ட் நார்மல் ஃபார்ம்.
Now second normal form, identify and take out partial dependencies between prime and non-prime columns. இதுக்கு என்ன டெஃபினேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு. ஒரு ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் எப்போ வந்து அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காம்போசிட் பிரைமரி கீ இருக்கும்போது, அதாவது மோர் தென் ஒன் காலம்ஸை பிரைமரி கீயாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம், டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து இந்த பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் அக்கர் ஆகும். ஸோ இதுதான் நம்ம டோட்டல் ஃபுல் டேபிள், அதாவது ஒன் பிக் டேபிளோட காலம்ஸ். அதில் வந்துட்டு நம்ம இந்த 3 காலம் வந்துட்டு பிரைமரி கீ, அதாவது காம்போசிட் பிரைமரி கீயாக நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் கண்டுபிடிக்கிறதுனா, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா, இந்த 3 காலமையும் டிஃபைன் பண்ணிக்கோங்க. எப்படி ஈவென்ட் ரெஃப், கிஃப்ட் ரிசீவ்ட் அண்ட் கிஃப்ட் கான்டாக்ட் நம்பர். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு காலமாக ஒரு கீக்கும் எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவென்ட் ரெஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேட்டும் ஈவென்ட் ரெஃபும் ஃபுல்லி டிபெண்ட். அப்புறம் ஈவென்ட் ரெஃபரன்ஸும் என்ன ஈவெண்ட் அதுவும் ஃபுல்லி டிபெண்ட். அப்புறம் பிளேஸ், ஈவெண்ட் பிளேஸும் ஈவெண்ட் ரெஃபரன்ஸும் ஃபுல்லி டிபெண்ட். அதே மாதிரி இந்த அட்ரஸும் ஈவெண்ட் ரெஃபரன்ஸும் ஃபுல்லி டிபெண்ட். அப்புறம் ஈவெண்ட் ஃபார், இதுவும் வந்து ஈவெண்ட் ரெஃபரன்ஸோட ஃபுல்லி டிபெண்ட். nth ஈவெண்ட் இதுவும் ஃபுல்லி டிபெண்ட். அப்புறம் கிஃப்ட் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமரி கீழே வந்துடும் ஒரு டைப்பாக. கிஃப்ட் டைப், ஸோ கிஃப்ட் டைப்புக்கும், அதாவது கோல்டா கேஷா, அதுக்கும் ஈவெண்ட் ரெஃபுக்கும் டைரெக்டாக டிபெண்ட் கிடையாது. இதுதான் வந்து பார்ஷியல் டிபெண்ட். இப்போ கிஃப்ட் ரிசீவ்டுக்கும் கிஃப்ட் டைப்பும் தான் ஃபுல்லி டிபெண்ட். ஸோ அதனால் இந்த கிஃப்ட் ரிசீவ்டுக்கு ஃபுல்லி டிபெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டைப். அடுத்தது வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் நம்ம பிரைமரி கீயாக எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கிஃப்ட் பண்ணால் கிவர் டைப், இது வந்துட்டு ஃபுல்லி டிபெண்ட்டாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவர் டைப்புக்கும் கிஃப்ட் ரிசீவ்டுக்கும் டைரக்ட்லி நாட் டிபெண்ட். ஏன்னா கிவர் டைப் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து கிஃப்ட் பண்ணது யார், ஃப்ரெண்டாக ரிலேஷனானு நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் அந்த கிவர் டைப் வச்சுருக்கோம். அதனால் இதுக்கும் கிஃப்ட் ரிசீவ்டுக்கும் டைரக்ட்லி டிபெண்ட் இல்லை. அதனால தான் இதை வந்து நம்ம பார்ஷியல் டிபெண்ட்டாக சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு டேபிளில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எப்படி நம்ம அதை கன்வெர்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்வெர்ட்டட் டு 4 டேபிள். ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்மில் இது வந்து நமக்கு ஒரு மெயின் டேபிளாக இருக்கும். அதாவது ஈவெண்ட் ரெஃபரன்ஸ், கிஃப்ட் ரிசீவ்ட், கான்டாக்ட் நம்பர், இது வந்து நம்மளோட மெயின் டேபிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் டேபிள்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஈவெண்ட் ரெஃபரன்ஸ், கிஃப்ட் ரிசீவ்ட், கான்டாக்ட் நம்பர், இதுதான் நம்மளோட மெயின் டேபிள். இதுதான் மெயின் டேபிள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரிலேஷனல் டேபிள்ஸ். ஸோ இதுதான் யூஸ்வலாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டேபிள், கான்டாக்ட் நம்பர் கிஃப்டட் பை கிவர் டைப். ஸோ இங்கே வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து இங்கே பிரைமரி கீ இந்த டேபிளில், அதுதான் வந்துட்டு இந்த மெயின் டேபிளில் ஃபாரின் கீயாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரிசீவ்ட் அண்ட் கிஃப்ட் டைப்பும் இன்னொரு டேபிள் ஆகிடும். ஸோ இங்கே கிஃப்ட் ரிசீவ்ட், இங்கே பிரைமரி கீ, இங்கே ஃபாரின் கீ. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த எல்லா காலம்ஸும் ஒரு டேபிளாக இருக்கும். இதில் வந்துட்டு ஈவெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து பிரைமரி கீயாக இருக்கும், நம்ம மெயின் டேபிளில் அது ஃபாரின் கீயாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் மேக் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் காலம்ஸ். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து எனேபிள் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டேபிளோட பிரைமரி கீ தான் இன்னொரு டேபிளோட ஃபாரின் கீயாக இருக்க முடியும், த்ரூ விச் வி கேன் கனெக்ட் த டேபிள்ஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம். இப்போ தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இட் ஷுட் பி இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம். அதுதான் பிரைமரி கிரைட்டீரியா. ரெண்டாவது என்ன முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ். ஸோ இதுதான் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம். இதுக்கு நம்ம என்னங்கிறத டீட்டெயிலில் பார்க்கலாம். தேர்ட் நார்மல் ஃபார்ம், அதாவது நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ். இங்கே என்னென்னா மெயினாக நான் ப்ரைம் காலம்ஸ் எல்லாமே ஒன் லெவல் டிபெண்ட் ஆன் பிரைமரி கீ இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ் கிடையாது. எந்த ஒரு காலம் மோர் தென் ஒன் லெவல் டிபெண்ட் ஆன் பிரைமரி கீ இருக்கோ அதுதான் வந்து நம்ம ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ரா டேபிள் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருந்தது. அப்புறமா நம்ம அதை பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் ஐடென்டிஃபை பண்ணி தென் வி டிடியூஸ் டு செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 4 டேபிள் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட மெயின் டேபிள். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீ இது ரெண்டும் நான் ப்ரைம் காலம்ஸ். ஸோ கிஃப்டட் பை வந்து ஒன் ஸ்டெப் டிபெண்ட் ஆன் பிரைமரி கீ. அதே மாதிரி கிவர் டைப்பும் ஒன் லெவல் டிபெண்ட் ஆன் கான்டாக்ட் நம்பர். இங்கே வந்து கிஃப்ட் டைப் இஸ் ஒன் லெவல் டிபெண்ட் ஆன் கிஃப்ட் ரிசீவ்ட். இது வந்து டைரக்ட்.
இப்போ எங்கள் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் தான். ஸோ ஈவெண்ட் ரெஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டும் வந்துட்டு ஒன் லெவல் டிபெண்ட் ஆன் ஈவெண்ட் ரெஃப். அதேமாதிரி ஈவெண்ட் பர்த்டேவா மேரேஜா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் லெவல் டிபெண்ட் ஆன் இந்த பிரைமரி கீ ஈவெண்ட் ரெஃப். பிளேஸும் அதே மாதிரி தான், வீடா இல்லை வேறு ஏதாவது மேரேஜ் ஹால் அதெல்லாம் இருக்கும், அது ஒன் லெவல் டிபெண்ட் ஆன் ஈவெண்ட் ரெஃப். இங்கே அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் primarily dependent on the place. அதாவது ஈவெண்ட் நடக்கிற பிளேஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த அட்ரஸ் இருக்கும். இது வந்து ஒன் லெவல் டிபெண்ட் ஆன் ஈவெண்ட் ரெஃப் கிடையாது, இது வந்து 2 லெவல் டிபெண்ட் ஆன் ஈவெண்ட் ரெஃப். அதாவது அட்ரஸ் இஸ் primarily depend on place, ஈவெண்ட் பிளேஸ், அந்த ஈவெண்ட் பிளேஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஈவெண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே டூ லெவல் டிபெண்ட்னு சொல்லுவோம், ஆர் டிரான்சிட்டிவ் டிபெண்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த டேபிள்லேருந்து. அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பிளேஸையும் அட்ரஸையும் இன்னொரு டேபிளுக்கு மாற்றிட்டு இங்கே வந்து பிளேஸை மட்டும் ப்ரைமரியாக வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இப்போது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஆர் இன் தேர்ட் நார்மல் ஃபார்ம். கிஃப்டட் டேட்டாபேஸை 3 நார்மல் ஃபார்ம் அப்ளை பண்ணி நம்ம நார்மலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நார்மலைஸ் பண்ண டேபிள்ஸை வந்துட்டு ER டயக்ராம், அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கிஃப்டட் டேட்டாபேஸோட ER டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிற டேபிள் தான் நம்மளோட மெயின் டேபிள். இது எல்லாமே நம்மளோட ரிலேஷனல் டேபிள்ஸ், மீதி இருக்கிறது எல்லாமே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டேபிளில் வந்துட்டு காண்டாக்ட் நம்பர், கிஃப்டட் பை, அப்புறம் கிவர் டைப், இதுதான் காலம்ஸ் இருக்க போகுது. இங்கே வந்து காண்டாக்ட் நம்பர் பிரைமரி கீ, அதுதான் நம்மளோட மெயின் டேபிளோட ஃபாரின் கீ. இப்படி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை எனேபிள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் அட்ரஸ், இதுதான் வந்துட்டு டேட்டா. இங்கே வந்துட்டு பிளேஸ்ன்றது தான் பிரைமரி கீ, அது வந்து இங்கே நம்ம ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் ரெப்ரசன்ட் அ டேட்டாபேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். நம்ம கிஃப்டட் டேட்டாபேஸோட ஃபைனல் ப்ராக்டிக்கல் டேட்டா இதுவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் டேபிள். நம்ம ஒரு டேபிள் எடுத்துகிட்டு அது மேலே 3 நார்மல் ஃபார்ம்ஸ் அப்ளை பண்ணி now we reduce to 5 different tables. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் டேபிள். இங்கே வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிஃப்ட் ரிசீவ்ட் நான் வந்து கிஃப்ட் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் நம்ம ஒரு ப்ரைமரி கீயை டிஃபைன் பண்ணும்போது அது நியூமெரிக்காக இருக்கணும், அதுதான் ரெக்கமெண்டட். அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு காலம் ஆட் பண்ணி அதை வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வேல்யூவாக கூட வச்சுக்கலாம். இதுதான் வந்து நியூமெரிக் வேல்யூ. ஸோ அந்த கிஃப்ட் ஐடியை தான் நான் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் இந்த டேபிளில். மற்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இங்கே பிரைமரி கீ, இங்கே வந்து ஃபாரின் கீ. அதே மாதிரி இங்கே ஈவெண்ட் ரெஃப், இங்கே ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் அதாவது பிளேஸ் அட்ரஸ் டேபிளில் வந்துட்டு பிரைமரி கீ வந்து நியூமெரிக்காக தான் இருக்கணுன்றதுனால இங்கே வந்து பிளேஸ் ஐடி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஓவரால் டேட்டாபேஸ் மாடல் ஆஃப் அ கிஃப்டட் டேட்டாபேஸ். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு அந்த அப்டேட் அனாமலி இஷ்யூ பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். சப்போஸ் இங்கே வந்துட்டு ஒரு 1 மில்லியன் ரோ இருக்குது. அந்த 1 மில்லியன் ரோஸில் 10,000 ரோஸ் வந்துட்டு மேரேஜ் அப்புறம் மேரேஜ் ஹால் அது ரிலேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெயின் டேபிளில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம அந்த மேரேஜ் ஹாலோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we no need to touch anything in this table, main table. அப்புறம் இங்கேயும் எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டும் போய் இந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து we are not directly using this data anywhere in the main table. ஸோ இது மூலயமா நம்ம வந்து அந்த அப்டேட் அனாமலியை வந்து ஓவர் கம் பண்ணலாம். அப்புறம் இன்சர்ட் அண்ட் delete அனாமலி. ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ நம்பர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிஃப்ட் ஐடி வந்து 3, கிஃப்ட் ரிசீவ்ட் சைக்கிள், அப்புறம் கிஃப்ட் டைப் வந்து வெஹிக்கிள். ஸோ ஈவன் தோ இந்த ஒரு ரோ நான் கம்ப்ளீட்டாக இந்த மெயின் டேபிள்லேருந்து டெலிட் பண்ணால் கூட we are not losing any data. ஸோ ஸ்டில் இந்த கிஃப்ட் ஐடி, கிஃப்ட் ரிசீவ்ட் அதாவது சைக்கிள், அப்புறம் கிஃப்ட் டைப் இது வந்து ஸ்டில் ரிமைன்ஸ் இன் அவர் டேட்டாபேஸ். ஸோ we are not losing anything. அதே மாதிரி இன்சர்ட் பண்ணும்போதும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா you can insert any values here, then you can insert it here. ஸோ இது மூலயமா தான் நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் ஆல் த அனாமலிஸ். அப்புறம் இங்கே மோஸ்ட்லி எல்லா டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா யூனிக்லி எவ்ரி ரோ வில் பி யூனிக், தெர் வில் நாட் பி எனி டூப்ளிகேட் ரோஸ். ஸோ இதுதான் 3 நார்மல் ஃபார்ம்ஸ் அப்ளைட் ஆன் கிஃப்டட் டேட்டாபேஸ். இதுதான் நம்மளோட ப்ராக்டிக்கல் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸை தான் நம்ம வந்து டேபிளாக க்ரியேட் பண்ணி we are going to run all the select statement, insert statement, delete statement எல்லாமே நம்ம பண்ண போகிறோம்.
ஸோ இதுதான் நம்மளோட ப்ராக்டிக்கல் டேட்டாபேஸ். இப்போ டேட்டா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். டேட்டா இன்டெகிரிட்டி வந்து நம்ம எப்படி இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது வந்துட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் இம்போஸ்ட் ஆன் டேட்டாபேஸ் கண்டென்ட் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன். இது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம சீக்வல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதும்போது ஐ கேன் டெமான்ஸ்ட்ரேட் யூ. பட் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் மட்டும் தரேன். ஸோ பேசிக்காக வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட், கீ கன்ஸ்ட்ரெயின்ட், என்டிட்டி இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட், அப்புறம் ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதுதான் 4 மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ். டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் டைப்ஸ், காலமோட டேட்டா டைப்ஸ், அப்புறம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அதாவது காலமோட டேட்டா டைப் வந்துட்டு இன்டிஜராக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டாக இருக்கலாம். அதுதான் வந்து காலம் டேட்டா டைப். அப்புறம் டிஃபால்ட் வேல்யூ, ஒரு காலமுக்கும் நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ். அடுத்த கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து பிரைமரி கீ அண்ட் யூனிக் கீ. அப்புறம் என்டிட்டி இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். மெயினாக வந்துட்டு இந்த நாட் நல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காலம்க்கு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஆல் த டைம் இட் ஷுட் ஹேவ் சம் வேல்யூ. எம்டி வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அதே மாதிரி செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நீங்கள் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே இருந்தால் மட்டும் அதை இன்சர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் கன்ஸ்ட்ரெயின்ஸும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இது வந்து ஃபாரின் கீ. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டீட்டெயில்டாக. ஒரு டேபிளோட பிரைமரி கீயை வந்து we can use it as a foreign key in another main table through which we can enable the relationship between tables. ஸோ இதுதான் வந்து different types of constraints which ensures the data integrity in the relational database. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். குயிக்காக ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலைசேஷன் பண்ணலை அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் வந்து மேண்டட்ரியா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் சில கீ டெர்மினாலஜிஸ் பற்றி பார்த்தோம். தென் நம்ம கிஃப்டட் டேட்டாபேஸ் எடுத்து அதில் வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக 3 நார்மல் ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு அதோட கிராஃபிக்கல், அதாவது இஆர் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டேட்டாவையும் ஃபில்அப் பண்ணி பார்த்தோம். ஃபைனலாக வந்துட்டு டேட்டா இன்டிகிரிட்டி, அதாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்னென்னங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா மாடல் பண்ணதை SQLite டேட்டாபேஸில் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம இங்கே என்னென்ன தியரிட்டிக்கல் பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வில் டாக் டு யூ இன் another வீடியோ. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.